நாம் இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு இறால் தொக்கு அல்லது இறால் செமி கிரேவின்னு சொல்லலாம். அது இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உலக தமிழ் மக்கள் அனைவரையும் பெருமொழி கலவாத முழுவதும் தமிழ் பேசும் ஒளியலை வரிசையான அம்மான சும்மா இல்லை ஒளியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம ஒளியலை வரிசையை கைச்சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கப்படுத்தானையும் அழுத்திடுங்க. ரொம்ப குறைவான அளவே மசாலா போட்டு எப்படி கொஞ்சமாக தோசைக்கு சப்பாத்திக்கு அதுக்கெலாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட மசாலா அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 இன்ச் அளவில் இஞ்சி, 4 பெரிய பல் பூண்டு, 2 நறுக்குன தக்காளி நல்ல பழுத்ததாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகு அதையும் கலந்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. 1 தேக்கரண்டி சோம்பு, 1 தேக்கரண்டி குருமிளகு எடுத்திருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமான மசாலா இதுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா அரவை இயந்திரம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறமா இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் உபயோகிக்கிறேன். நான் முதல்ல ஊற்றின தேங்காய் எண்ணெய் பத்தலை, அதனால் ஒரு 4 தேக்கரண்டியாவது ஊற்றணும். இதில் 2 தேக்கரண்டி முதல்ல ஊற்றிருந்தேன், அது பத்தலை. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன். 4 தேக்கரண்டி கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் சோம்பு போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே அதில் கலந்துக்கோங்க. நல்ல மசாலாவில் முழுசாக வேகணும். அந்த வெங்காயத்தினுடைய வாசமெல்லாம் முழுசாக போகிற அளவுக்கு நல்லா வேகணும். நான் முன்ன சொன்ன மாதிரி இதுக்கு மசாலா ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். 1/2 தேக்கரண்டி மஞ்சள் பொடி, 1/2 தேக்கரண்டி மிளகாய் பொடி, 1/2 தேக்கரண்டி கரம் மசாலா 3 கலந்து நல்லா அதோட வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் தண்ணி கலந்துக்கோங்க. இறால் சீஃபுட் கடல் உணவுங்கிறனால உப்பு ரொம்ப பார்த்து போடணும். குறைவாக போட்டால் போதும். அந்த மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலை கலந்துக்கணும். இறால் ரொம்ப தூய்மையாக கழுவி இருக்கணும். குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது அதனுடைய முதுகில் ஒரு கருப்பு நிற பகுதி இருக்கும், அதை சுத்தமாக கழுவி எடுத்துருக்கணும். அடுத்த காணொலியாக வரப்போகிறது குளிர்சாதன பெட்டியில் எப்படி காய்கறிகளை எடுத்து வைக்கலாம், அதுவும் கெடாமல் ரொம்ப நாளுக்கு, அதுவும் இல்லாமல் நிகழ்கள் இல்லாமல், அதாவது பிளாஸ்டிக் இல்லாமல் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கைச்சாடாமல் இருக்கவங்களாம் கைச்சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மசாலா நல்லா இறாலில் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த வேகிற நேரம் இறாலுடைய அளவை பொறுத்து மாறுபடலாம். அப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். இதை கண்டிப்பாக இந்த கருவேப்பிலையை பாதியில் போட்டு மூடி வைக்கணும். இறால் நம்ம போட்ட அளவுன்னு விட இப்போ கொஞ்சம் அப்படி சுருண்ட மாதிரி இருக்கும். இதுதான் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம இறாலை எடுத்து பரிசோதித்து பார்க்கணும் வெந்திருக்கா அப்படின்னு. வெந்துருச்சு அப்படின்னா இறால் தயாராகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெயை கடைசியாக ஊற்றி மூடி வச்சு இறக்கிடுங்க. அவ்வளோதான், இறால் தொக்கு, இறால் செமி கிரேவி தயார். இது ரசம், சாம்பார், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தோசைக்கு கூட முயற்சி பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிறமொழி கலவாத முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் காணொளிகளை ஆதரிக்க அம்மான சும்மா இல்லை ஒளியலை வரிசையை விரும்புங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. அப்படியே கைச்சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.